அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, சூனியம் செய்யப்பட்டிருந்தால் ஒரு அருமையான மருந்து இருக்குது. இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பரிபூர்ண ஷிஃபா கிடைக்கும். ஏனென்றால் அதிகமான மக்கள் தெஷிக்கா நம்பின அளவுக்கு, அந்த போத்தலை நம்பின அளவுக்கு, அதே போன்று முட்டையை நம்பின அளவுக்கு அல்லாஹுவை நம்பவும் இல்லை, குர்ஆனை நம்பவும் இல்லை. இதனால தான் அதிகமானவர்களுக்கு வெற்றி கிடைப்பது இல்லை. அன்பாதவர்களே, சூனியம் செய்யப்பட்டிருந்தால் இந்த மருந்தை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபா, பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். அது என்ன மருந்து? சுத்தமான மழை தண்ணி எடுங்க. மழை தண்ணி ஷைத்தானுடைய ஆபத்துகளை விட்டும் மேலே பாதுகாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஷைத்தாண்ட செயல்களை விட்டும் பாதுகாக்கும். இந்த சுத்தமான மழை தண்ணி எடுத்து அந்த மழை தண்ணியில இழந்த இலை, மசங்க இலை, இந்த மசங்க இலை எடுங்க. 7 இலை எடுத்து நல்லா அரைங்க. அரைச்சி அந்த ஷாரை இந்த மழை தண்ணியில போடுங்க. போட்டு என்ன செய்யுங்க? குல் வல்லாஹு அஹது சூரா 70 தடவை, குல் அஊது பிரப்பில் ஃபலக் சூரா 70 தடவை, குல் அஊது பிரப்பின் நாஸ் சூரா 70 தடவை, குல் யா ஐயுஹல் காஃபிரூன் சூரா 7 தடவை, ஆயத்துல் குர்சி 11 தடவை, அதே போன்று சூரா பக்ரா 1 தடவை ஓதி அந்த தண்ணியில ஊதி குடித்து வாருங்கள். பரிபூர்ண ஷிஃபா கிடைக்கும். செஞ்சு பாருங்கள். அன்பாதவர்களே, இப்ப சிலவங்க இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்பாங்க. இந்த ஆதாரம் கேட்கக்கூடியவங்க செய்யவானம். ஆதாரம் கேட்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆதாரம் கேட்பதற்கு ஆதாரம் மிக்கா, எல்லாத்துக்கும் ஆதாரம். நாங்கள் செல்ல போனா எங்களை ஃபோன் பாய்க்க ஆதாரம் இல்லை, தமிழ் பேச ஆதாரம் இல்லை. ஆதாரம் கேட்டு 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 ஒரு கூட்டம் மக்களை நாசமாய் கொண்டே போறாங்க. நல்ல விஷயம் ஏதோ அதை செய்யுங்க, கெட்ட விஷயம் ஏதோ அதை விட்டு போடுவோம். ஷைத்தானுக்கு பின்னால போக வேணாம். ஷைத்தான் அல்லாஹ் இடத்துல சவால் விட்டு வந்திருக்கிறான், உன்னுடைய அடியார்களை நான் வழி கெடுப்பேன். பண்பாத ஒரு கூட்டம் ஷைத்தானு பின்னாலேயே போறாங்க. அதனால குர்ஆன் ஆயத்துக்கள், ஜிக்ர்கள், சலவாத்துக்கள் இதுதான் மருந்து. அந்த காலத்து மக்கள் கூட, சஹாபாக்கள் கூட குர்ஆன் ஓதி, சலவாத் ஓதி, ஜிக்ரை செஞ்சு அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டாங்க, எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா பெற்றாங்க. அதனால குர்ஆன் எல்லா நோய்க்கும் மருந்து, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு.